வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அது எதோடு ஒப்பிடுகிறார் என்றால், மாரியும் உறைந்த மழையும். மழை எங்கிருந்து இறங்குது? வானத்திலிருந்து மழை இறங்கினா அது கண்டிப்பா எதை நினைக்கும்? கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிட்டு. மழை துளி நம்ம மேல பட்டா நமக்கு தெரியுமா தெரியாதா? மழை எங்கிருந்து வருது? அங்கிருந்து வர மழை துளி ஒரு டிராப் நம்ம மேல பட்டாலும் தெரியும். தெரியுமா தெரியாதா? அப்படியே நமக்கென்று தேவன் ஒரு வார்த்தை அனுப்புனா நமக்கு தெரியும். நான் நாகர்கோயில் இருந்துட்டு சென்னையில மழை பெஞ்சா எனக்கு தெரியாது. இதுக்கு சென்னை வேற போகணும். பக்கத்துல தக்கலை தாண்டி மழை பெஞ்சாலும் எனக்கு தெரியாது. அங்க அடமழை, அடமழையோ அடப்பாயசமோ அது பெய்யட்டும், எனக்கு தெரியணும்னா அதுல ஒரு டிராப் ஆவது என் மேல படணும். எனக்குன்னு அனுப்புன ரேமா அது பட்டா எனக்கு தெரியும். அது பூமியை நினைத்து அப்படி சொல்லிட்டு அங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கல, அங்க கமா போட்டிருக்கு. அடுத்த வார்த்தை, அதில் முளை கிளம்பி விளையும்படி. அப்போ ஆரம்பத்திலிருந்தே அடுத்த காரியத்தை செய்யறது வரைக்கும் செய்யறதெல்லாம் இந்த மழை. முளை கிளம்பி விளையும்படி செய்து செஞ்சுட்டு திருப்பியும் போகாது. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு அதன் அர்த்தம் என்ன? யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு, ஆமே, கொடுக்கிறது எப்படியோ அப்படியே. சரி, இப்போ நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, மழை பட்டதுன்னு தெரியும்ல, அதே போல எனக்கான வார்த்தை அனுப்புனதை நான் ஃபீல் பண்ணேன். இன்னைக்கோ நேத்தோ என்னைக்கோ அந்த பூமியை நினைச்சது தெரியும். ஸோ வார்த்தை எனக்கு அனுப்புனதை நான் 100% நம்புறேன். அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலதுகிறது அப்படியே கையை உயர்த்தி பிடிங்க. அப்படியே கையை உயர்த்தி பிடிங்க. அப்படியே கையை உயர்த்தி பிடிங்க. அப்படி வச்சிருங்க. இனி அப்படி வார்த்தை அப்படி பிடிங்க பார்க்கலாம். ஆமா, அதன் அர்த்தம் என்ன? செய்ய வேண்டியதை செய்யாம இந்த வார்த்தை திரும்பாது. இப்போ நான் இந்த வார்த்தையின் பிடியில் இருக்கிறேன், இந்த வார்த்தை என் பிடியில் இருக்கிறது. ஆமே, வார்த்தை என்ன பிடிச்சிருக்கு? நான் வார்த்தையை பிடிச்சிருக்கிறேன். இனி மோசே எங்க போனாலும் ஆரோன் கூட இருக்க மாட்டான், ஆனா கோல் கூட இருக்கும். நான் யாரெல்லாமோ பிடிச்சு வச்சிருந்தேன், பாதி பேர் விட்டுட்டு போயிட்டாங்க, சிலர் கையை தட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா கடைசி வேற மோசே மாத்திர வாழ்னு சொல்லும் போதும் ஆரோன்லாம் கீழே நிக்கிறாரு. ஆனா இந்த கோலை பிடிச்சிட்டு ஆமே, ஒரு நாள் வரும், மோசே வை, பூ போத்து இப்படி பார்த்த உடனே, மோசே செஞ்சுட்டேன் மோசே, இனி அந்த வசனம் அந்த கோல் எடுத்து சாட்சி பெட்டிக்குள்ளவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையை பிடிச்சிருங்க. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நீ தாமதித்தாலும் காத்திரு. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின்
தாகத்துக்காக வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை இவர்கள் என் துதியை இந்த 43வது அதிகாரம் இன்னைக்கு வீட்டில் போயிருந்து நல்லா படிச்சு வேர்ட் பை வேர்டா மெடிடேட் பண்ணுங்க. ஆமென். வேர்ட் பை வேர்டா மெடிடேட் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த அதிகாரத்தை துவங்கும் போது இப்போதும் யாக்கோபே சொல்லிட்டு தம்மை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? உன்னை சிருஷ்டித்தவரும். அவர்தான் சொல்றார், நான் உண்டாக்குவேன், நான் செய்வேன். உன்னை சிருஷ்டித்தவர். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் சிருஷ்டிப்புல எதுக்கு நிறைய டைம் எடுத்தார்னு பார்த்தா மனிதனை படைக்க தான் நிறைய டைம் எடுத்தார். வேற ஒன்றை படைப்பதற்கு அவர் டிஸ்கஸ் பண்ணதா பைபிள்ல இல்லை. அவர் அசைவாடினதான் பைபிள்ல இருக்கு. அப்படி பார்த்து செய்கிறாரு, பார்த்தார் செய்தார். ஆனா மனிதனை படைக்க அவர் டிஸ்கஸ் பண்றார். திரியேக தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் நமது சாயலாய். நமதுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரே தன்மையுடையவர்கள் இவர்கள் தான். தூதன் பணிவிடை ஆவிகள், தூதனை வச்சு சொல்ல மாட்டார். அதனாலதான் தூதர்கள்லாம் ஆசையா பார்க்கறாங்களாம். நமது சாயலாய். அப்போ ஒரு டிஸ்கஷன். அப்போ ஹெவன் டிஸ்கஸ் பண்ணி ஓகே பண்ணதுக்கு அப்புறம் மனிதனை சிருஷ்டிக்கிறார். மற்ற எல்லாவற்றை குறித்த சிருஷ்டிப்பை கர்த்தர் ஒரே வசனத்தில் முடிக்கிறார். ஆனால் மனிதனை சிருஷ்டித்த காரியத்தை திரும்ப எடுத்து எழுதுகிறார். அப்ப சிருஷ்டிப்பிலே மேன்மையான சிருஷ்டிப்பு என்பது மனுஷன்தான். கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். உண்டாக்குறதுக்கு டைம் எடுக்கல, உருவாக்குறதுக்கு டைம் எடுத்தார். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தோட்டத்தை என்ன செய்கிறார்? தேவன் எப்படி உண்டாக்குவார்? உண்டாக கடவுள், அவ்வளவுதான். எப்படி உருவாக்குவார்? நான் பாடுவேன், மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது. அப்போ உண்டாக்குறதுக்கு அவர் கை நீட்டி எந்த வேலையும் செஞ்சதாட்டு பைபிள்ல இல்லை. ஆனா உருவாக்குவதற்கு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? கையை நீட்டி மண்ணை எடுக்கிறார். மண்ணை எடுத்து கர்த்தர் உருவாக்குகிறார். அப்போ இங்க ஒரு காரியம் தெரியுது. உண்டாகட்டும் 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 சொல்லும் போது அவ்வளவு நட்சத்திரங்கள் உண்டாகுது. மனுஷன் ஒரு நட்சத்திரத்துல அது என்ன என்பதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தளர்ந்து தெரிஞ்சது தெரியாதது எல்லாம் சேர்த்து கூட்டி வழங்கிட்டு இருக்கிறான். ஒரே வேர்டு தான், உண்டாகட்டும், அவ்வளவுதான். அவ்வளவும் உண்டானது மாத்திரமல்ல, எது எது எந்தெந்த லைன்ல இருக்கும். ஆர்டர் மாறல. ஆர்டர் மாறி இருந்தா இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய அழிவை கண்டிருக்கும். இன்னைக்கு வர அவர் வைத்த லைன் மாறாம ஓடிட்டே இருக்கு. இந்த பூமி அந்த லைன்ல ஓடிட்டே இருக்கு. சூரியனை சுத்தி ஓடிட்டே இருக்கு. சரி, ஒரு பிள்ளைங்க 4 வருஷம் படிப்புல டூருக்கு போற மாதிரி நம்ம உள்ள போயிட்டு வருவோம்னு போயிருந்தா கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் லைன் மாறினாலே நமக்கு இந்த பிப்ரவரி மார்ச் வந்தாலே ஃபுல்லா புகையா போகுது. வெளியெல்லாம் போயிட்டு வந்தா அப்படியே பார்த்த ஏதோ 7 மடங்கு அக்கினிலிருந்து வெளியே எடுத்தது மாதிரி. எங்க போனாலும் இதே சூடு. சென்னை போனாலும் இதே சூடு, பாண்டிச்சேரி போனா இதே சூடு. நமக்கு இது பூமி இப்படி அது ஆர்டர் மாறாம போயிட்டே இருக்கு. ஆமே, இதெல்லாம் கர்த்தர் வந்து சிம்பிளா பண்ணிட்டார். யாக்கோபு இப்போது உன்னை சிருஷ்டித்தவரும்.
நீ உன்கிட்ட இல்லாததை பெருசா பார்க்கிற, நான் உன்னை பெருசா பார்க்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். உன்கிட்ட இல்லை, இது என்கிட்ட இல்லையே சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சிருஷ்டித்தவர் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய. யாக்கோபு சிருஷ்டிக்கப்பட்டு இஸ்ரவேலாய் உருவாக்கப்பட்டது எத்தனை வயசுல? வயசை விட்டுருங்க, ஆனா கொஞ்சம் வயசு இருக்கு. எப்போ உருவாக்கப்பட்டா? வீட்டிலிருந்து வெளியே போய் 20 வருடம் கழித்து. வீட்டிலேருந்து எப்போ வெளியே போயிருப்பாரு? ஒரு 20 வயசுக்கு உள்ள, பிளஸ் 20 இயர்ஸ், பிளஸ் 20 இயர்ஸ். யாக்கோபை சிருஷ்டிக்கிறார், இஸ்ரவேலை உருவாக்குகிறார். இஸ்ரவேலை உருவாக்க ஒரு டைம் எடுக்கிறார். உருவாக்கணும்னா உருவாக்குகிறவர் கையில கொடுக்கணும். நான் என்னை அவர் கையில கொடுக்க அவர் டைம் கொடுக்கிறார். யாருக்கு டைம் கொடுக்கிறார்? எனக்கு டைம் கொடுக்கிறார். அவர் உருவாக்க டைம் எடுக்கிறார். அவர் உருவாக்க எடுத்த டைம் ஒரே ராத்திரி தான். ஆனால் யாக்கோபு தன்னை அவருக்கு கொடுக்க எடுத்த டைம் தான் இழுத்துட்டே போகுது. என்னை ஆண்டவர் அவர் பார்க்கிற வண்ணம் உருவாக்கிட்டார்னா, எனக்கானவைகளை உண்டாக்குவது ஆண்டவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. நீங்க ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் கர்த்தர் ஆதாமை உருவாக்கி எங்க கொண்டு வர்றார்னா, தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தார் அப்படின்னு 8ல் சொல்லப்பட்டிருக்கிறது. 9ல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஈஸியா முளைக்க பண்றார். தோட்டத்தில் உருவாக்கி வச்சிட்டார்னா அடுத்து 9வது வசனம் தான், புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் கர்த்தர் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஏன் வாழ்க்கையில் அது நடக்க மாட்டேங்குது? அது நடக்கணும்னா அவர் என்னை உருவாக்க நான் ஒப்பு கொடுக்கணும்.